நம்ம இன்னைக்கு டர்சல் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ரெடிமேட் டர்சல் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு மேட்சான கலரில் நம்ம கிளாத்தும் வந்து எடுத்திருக்கோம். இதை வச்சு எப்படி நம்ம வந்து டர்சல் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கலரில் வந்து நம்ம வந்து டர்சல் எடுத்துருக்கோமோ அதே கலர்லேயும் எடுத்துக்கலாம். நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர்லேயும் நீங்கள் வந்து கிளாத் வந்து எடுத்துக்கலாம். ரோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரோப் ரெடிமேடாக நம்ம வந்து வாங்குவோம்ல அந்த ரோப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பும் அந்த டர்சலும் அந்த எட்ஜில் வந்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி நம்ம வந்து அதை நல்லா கட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட்டுறதா இருந்தால் நம்ம கட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மிஷினில் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா நமக்கு ஈஸியாகவே அது வந்து ஜாயிண்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அதை வந்து சுற்றி சுற்றி நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இதே மாதிரி இன்னொரு டர்ஸ்லும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்து நார்மலாக கட்டுறதை விட இந்த மாதிரி மிஷினில் தைக்கும்போது இன்னுமே நமக்கு அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து அதுக்கு மேட்சான கிளாத் வந்து எடுத்துக்கலாம். கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் அளவு விட்த்து, 3 இன்ச் அளவு ஹைட்டில் நான் வந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி நான் வந்து 4 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு எந்த இடத்துல நமக்கு மேல் பக்கம் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மெஷர் பண்ணி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். கரெக்டாக அந்த நம்ம ரெடிமேட் டர்ஸில் வந்து கவர் ஆகுற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். கீழ் பக்கம் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த எட்ஜில் வந்து அந்த பிசுறு மாதிரி தெரியாமல் நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகான டர்சல் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ரெடிமேட் டர்சல் வந்து மேக் பண்ணுறோம், அதோட ஸ்டிச் பண்ண பக்கம் வந்து நமக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். அடுத்து அதுலேருந்து ஒரு 1 இன்ச் நான் வந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு கிளாத் எடுத்து அதையுமே அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் லைட்டாக ஒரு ஃபோல்டிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து 2 டர்சல் வர மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் வந்து சில பேர் 3, 4, 5 அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன அளவில் வேணுமோ நீங்கள் அந்த அளவில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ரெடிமேட் டர்சலும் ரொம்பவே அழகாக இருக்குது. அதோட ஸ்டிச் பண்ண பக்கம் பிசுறு எதுவுமே தெரியாமல் ரொம்பவே நீட்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து அழகாக ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ரெடிமேட் டர்சல் வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு சுடிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரெடிமேட் டர்சல் வந்து யூஸ் பண்ணாலுமே அதோட மேல் பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த பிசுரெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால மேல் பக்கம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத் யூஸ் பண்ணி நம்ம டர்சல் மாதிரி மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரெடிமேட் டர்சல் யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது ஒரே ஒரு டர்சல் கூட மேலே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இல்லை நிறைய வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 2, 3, 4, 5 வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செகண்ட் டர்சலுக்கும் நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள்.
இப்போ வந்து நம்ம 2 சைடுமே டர்சல் வந்து ரொம்பவே அழகா நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம். இந்த மாரி டர்சல் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சுடிதாருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு பாவாடை சட்டைக்கு ஃப்ரண்ட்ல இப்ப ஹேங்கிங் மாதிரி குடுக்குறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வேணுமோ, அந்த மாரி நீங்க வந்து மேக் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நம்மளோட டர்சல் ரெடிமேட் டர்சல்ல வந்து அந்த பிசிறு எதுவுமே தெரியாம ரொம்பவே நீட்டா, அழகா வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு. இந்த மெத்தட் வந்து பேசிக்கா டெய்லரிங் படிக்கிறவங்க வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்குமே ஷேர் பண்ணுங்க. Instagram அண்ட் Facebook பேஜ்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.